श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गबुद्धीशरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரத்துல இன்றைய தினம் சமாக்கியா பத்ததியில மூணாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். வந்தே விஷ்ணுபதாசக்தம் தமிழ்ஷிந்தாஞ்ச பாதுகாம் யதார்த்தா சடஜித் சம்ஜாம் அச்சித்த விஜயா யயோகோன்னு பாதுகைக்கும் நம்மாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு சொல்லி சொன்னார். விஷ்ணுபதாசக்தம் தமிழ்ஷிந்தாஞ்ச பாதுகாம்னு இந்த எம்பெருமான் இடத்துல ஒரு பிரீத்தியோடு இருக்கிற ஒரு விஷயத்தையும் எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியத்திருக்கிற விஷயத்துல இருக்கிறது. ஆகையால அவ ரெண்டு பேருக்கும் ஒரு ஏற்றம்ன்றத சொல்லி சொல்றார். பாதுகைக்கும் ஆழ்வாரும் பாதுகையும் வேற வேறையா இருந்தாலும் பேதமா இருந்தாலும் வேற வேறன்னு சொன்னாலும் சொல்லுங்கோ, ஐக்கியம்னு சொன்னாலும் சொல்லுங்கோ, எந்த விதத்திலையும் அவ ரெண்டு பேரையும் சேர்த்துதான் பார்க்கணுமே தவிர தனித்தனியா பார்க்க முடியாதுன்றதையும் சொல்லி சொன்னார். இவ ரெண்டு பேருக்கும் சடஜித் சம்ஜன்றது பேர் இருக்கு. இது அன்வர்த்தமா இருதுன்னாக்க என்னுடைய மனசை காட்டிலும் சடமானது வேற எதுவுமே கிடையாது, என்னுடைய மனசையே ஜெயிச்சுட்டாள்னாக்க அந்த பெயர் பொருத்தம்ன்றது ரெண்டு பேருக்கும் இருக்கு என்று நம்மாழ்வாரையும் ரிஷியாக சொல்ற தமிழின் தாஞ்ச பாதுகாம்னு அந்த பெருமாளுடைய திருவடியோடு சேர்ந்து இருக்கிற பாதுகையையும் சேர்ந்து வணங்கினார். அடுத்த ஸ்லோகத்துல வரைச்சே திரமிடோபனிஷன் நிவேச சூன்யான் அப்படி லட்சுமி ரமணாய ரோதயிஷ்யன்னு துருவம் ஆவிஷதஸ்மி பாதுகாத்மா சடகோபகா ஸ்வயமேவ மானனீயான்னு நம்மாழ்வார் தானே அந்த பாதுகையினுடைய ஐக்கியமாயிட்டேர் என்பதாக சொல்றார். தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோம்னு ஆழ்வாருடைய சீசூக்திகளுக்கு உண்டான ஏற்றத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இப்ப அந்த தெளியாத மறைநிலங்கள் அந்த வேதத்தினுடைய அர்த்தங்கள் அதையெல்லாம் என்ன அறியும்படியாக பண்ணி என் விஷயத்துல அவர் சடஜித்தாக நேர். இப்படி இருந்தும் கூட அந்த நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அதுல ஈடுபடாமல் நான் இருந்துருக்கிறது. இப்படி நம்மாழ்வாரிடத்திலேயே பக்தி இல்லாதவர்களை கூட எம்பெருமான் இடத்துல பக்தி அடையும்படியாக அந்த பக்தி உண்டானவர்களாக பண்றதுக்காகவே அந்த பாதுகையிலேயே நம்மாழ்வார் ஐக்கியமாயிட்டார்னு சொல்றார். செவிக்கினிய செஞ்சொற்கள் என்று தமிழுக்கு ஒரு ஏற்றம் சொல்றது. இந்த தமிழை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த தமிழினுடைய ஒரு செஞ்சொல்னு சொல்லிக்க அந்த செம்மையை அனுபவிப்பதற்கு அதற்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். திருமாலிரும் சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொல்லி அந்த பெருமாளுடைய அந்த திருமாலிரும் சோலை மலைன்னு சொன்ன உடனே பெருமாள் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு என் மனசுள்ள அப்படியே முழுக்க அப்படியே பெருமாளை நிறைந்து இருக்கேர் என்று சொல்லி சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பெருமான். இதுக்கெல்லாம் ஒரு டிக்ஷனரி எல்லாம் எதுவுமே வேண்டாம். அந்த எம்பெருமானுடைய திருவடியே புகழ், அது தவிர வேற ஒன்றும் நமக்கு கதி இல்லைன்னு யார் நினைக்கிறாளோ அப்படி இருக்கிறவாள் எல்லாருக்கும் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பெருமான். அவள்லாம் அந்த பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணினவாளுக்கு அவளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றார், மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் இதுவும் ஆழ்வாருடைய பாசுரம். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் அந்த பெருமாளிடத்துல பக்தியோட யார் சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அவளுடைய பக்தியினுடைய தாரதமியத்துக்கு ஏற்ப பலனும் ஏற்படும். பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம்
ஏதோ என்ன பக்தனாக 10 பேர் சொல்லணும்னு டம்பத்துக்காக யாரெல்லாம் அந்த பெருமாளிடத்துல போய் சேவிக்கிற மாதிரி பாவனை பண்றாளோ, ஆத்மார்த்தமான பக்தி இல்லாத ஆத்மார்த்தமான பக்தி பகவானிடத்துலயும் இருக்கணும், பாகவதர்களிடத்துலயும் இருக்கணும். அப்படி இல்லாதவர்கள் விஷயத்துல பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் அவ விஷயத்துல என்னடா இது நான் பண்ணிருக்கேன், அது பண்ணினேன், இது பண்ணினேன், பெருமாள் ஒன்றும் பண்ணலையேன்னா நீ எப்படி பண்ணியோ அப்படிதான் அவர் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் நீ எப்படி பெருமாளை சேவிச்சியோ அப்படிதான் அவரும் உனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பரமேஸ்வரியத்தை கொடுக்காது விட்டாலும் விட்டுடுவேர். இதெல்லாம் இந்த ஆழ்வார் பாசுரங்களுடைய ஒரு கருத்தாழம், ஆழ்வார் பாசுரங்களுடைய சொல்லாழம். இந்த ஒவ்வொரு பதம் ஒவ்வொரு இதுல இருந்துட்டு இருக்கிறது. அந்த சொல்லுல வரைச்சே அந்த சேவிக்க செய்ய அர்த்தம் தெரியாட்டா கூட பரவாயில்ல, அந்த செவிக்கு இனியதாக அந்த கர்ணாமிரதமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் இந்த ஆழ்வார் பாசுரங்கள்ல அனுபவத்தினால ஏற்படணும். அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும் இதை அனுபவிக்கிறதுக்கு. அப்படி இல்லாதவாளையும் அனுகிரகம் பண்ணணும்னு நம்மாழ்வார் தீர்மானம் பண்ணிட்டேரான். ஆசேத்து ஹிமாச்சலம் பத்ரிகாசிரமத்துல இருந்து அயோத்தியில இருந்து ஆரம்பிச்சு எங்க போனாலும் கோவில் இருக்கு, எல்லா கோவில்லையும் ஸ்ரீ சட்டாரி இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சட்டாரினால பெருமாள் அந்த சட்டாரி சாட்சி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். அதுல காரணமா இருக்கிறது நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் அந்த சட்டாரியோட ஐக்கியமாயிண்டு போறன்றத 2வது ஸ்லோகத்துல சாதிச்சார். இப்ப 3வது ஸ்லோகம் இன்றைய தினம் அதுல எப்படி ஆழ்வார் இதே இந்த திருநாமத்தை கொண்டு ஆழ்வாருடைய திருநாமத்தையும் பாதுகையினுடைய திருநாமத்தையும் ஒன்னா ஆக்கிண்டு அந்த பாதுகாதேவியினுடைய வைபவத்தை அனுபவிப்பது பார்க்க போறோம். நியதம் மணி பாதுகே ததானஹ சமுனிஸ்தே ஷடகோபயத்யபிக்ஷாம் த்வதுபாஸ்ரித பாதஜாத வம்ச பிரதிபத்யை பரமஹததான ரூபம். இப்போ சடாரின்ற திருநாமம் நம்மாழ்வாருக்கும் ஏற்பட்டிருக்கு, பாதுகாதேவிக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த பேரை யார் முதல்ல இந்த பேரை வச்சான்னு இருக்கு. இந்த காலத்துல பசங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் வைக்கிறோம், பேர் வச்சோம்னா அது கொஞ்சம் ஆவர்ஜிக்கமா இருக்கு, அவாத்துல வச்சிருக்கிற பேர் நல்லா இருக்குன்னு தோன்றது. அப்புறமா அதை பார்த்து இன்னொரு இடத்துல அந்த குழந்தைக்கு பேர் வச்சுக்கிறா, வாத்துல வச்சிருக்க பேரு நல்லா இருக்குன்னுட்டு அந்த பேரை வைக்கிறா. அந்த மாதிரி எல்லாம் வரைச்சே அந்த சடாரின்ற பேரு பாதுகாதேவிக்கு முன்ன ஏற்பட்டதா அல்லது இவருக்கு ஏற்பட்டதா நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டதான்னு ஒரு விசாரம். அதுக்கு பதில் சொல்றதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. நியதம் மணி பாதுகே ததானஹ சமுனிஸ்தே ஷடகோபயத்யபிக்ஷாம். இப்ப ஆழ்வார் நம்மாழ்வார்னு ஒரு பெருமையை எடுத்துட்டு ஷடகோபன்னு பேர் வச்சுக்கிறது காட்டிலும் அவரை பாதுகையாகவே இருந்துட்டு போயிடலாம் இல்லையோ. அந்த சடகோபனாக அவதாரம் பண்ணினத்துக்கு என்ன காரணம் என்பதை சொல்ற. இப்போ பெருமாளுக்கு பிரீத்திய ஏற்படுத்துறது தான் இப்படிப்பட்ட நித்தியசூரிகளுடைய அவதாரத்துக்கு காரணமாக இருக்கு. பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனாள நம்பி என்று பெரியாழ்வார் அருளி செய்கிறார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்துன்னு சொல்லச்சே பெருமாள் திருப்பார்கடல்ல சயனிச்சென்றிருக்கிறான். அந்த திருப்பார்கடல்ல சயனிச்சென்றிருக்கச்சே அது மாமனாருடைய கிரகம். அது அந்த மாமனாருடைய ஆத்துல சகல சௌகரியங்களோடையும் சமஸ்தமான ஒரு வைபவத்தோட பெருமாள் அங்க எழுந்தருளி இருந்துருக்க. அது ருச்சிக்கலையாம்.
பிராட்டி அவதரித்த ஸ்தலமாக இருந்தாலும் கூட சில பேருக்கெல்லாம் மாமனார் அண்ணா அவ்வளவா பொருந்தாது. அது அவருக்கு ருச்சிக்கல. என் அதிநீச்சனாக இருந்திருக்கிற என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பினர். என்னுடைய மனசுல வாழவல்ல நம்பின்னு வாழன்ற ஒரு சப்தம் சொல்றார் இந்த இடத்துல. வாழன்றது நிரந்தரமான வாசம் பண்ற இடம் தான் வாழன்னு சொல்றது. இது திருப்பார்கடல்ல பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறது கூட என்ன மாதிரி பக்தாள், அதாவது அதிநீச்சமாக இருந்தா கூட எம்பெருமான் இடத்துல உண்மையான பக்தி இருந்துருக்காளே, அவள் மனசுல தான் தங்கணும்ன்றதுக்காக பாஷாந்தரத்துல சொல்லுவா ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவா. அந்த சீவை குண்டத்துல இருந்து திருப்பார்கடல்ல இந்த மாதிரி யார் எந்த பக்தாள் இருக்கான்னு காத்துட்டு இருக்கேன்னா அவ சொன்ன உடனே அவ மனசுல எழுந்தருளிறதுக்காக வந்திருக்கேன்னு. இப்படி எம்பெருமானுடைய வைபவத்தை அவர் என்னன்னே சொல்லவே முடியாது. எல்லாரும் சௌக்கியமா இருக்கிற இடத்துல தானே இருக்கணும்னு ஆசைப்படுவா. ஒரு சௌக்கியமும் இல்லாத எத்தனையோ சிரமங்கள் இருக்கிற இடத்துல போய் யாரனா ஒருத்தன் இருக்கணும்னு ஆசைப்படுவாளா? இப்படி பரம சுகமாக இருக்கக்கூடிய சௌக்கியத்தோட இருக்கக்கூடிய திருப்பார்கடலையும் விட்டுட்டு அதிநீச்சனாக இருந்திருக்கிற என்னுடைய மனசுல போய் நீ வாசம் பண்றேன்னு, இதுதான் எனக்கு நிரந்தரமான ஸ்தானம்னு சொல்லி வாசம் பண்றிய, உன்னுடைய ஆச்சரித்த வாத்சல்யத்தை என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையேன்னு ஆழ்வார் சாதிக்கிற. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வார் நம்மாழ்வார்னு திருமேனியே எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அதாவது பாதுகாதேவி நம்மாழ்வாராக அவதாரம் பண்றோம்னு அவசியமே இல்லை. பாதுகையாக இருந்துட்டே பெருமாளுக்கு ஒரு பிரீத்திய ஏற்படுத்துறவளாக தான் இருந்துட்டு இருக்கா. என்னத்துக்கோசரம் இந்த ரூபம் எடுத்துட்டா? நம்மாழ்வாராக பாதுகாதேவி எதுக்காக அவதாரம் பண்ணாருன்னு கேட்டா அத சொல்ற. ஹே மண் பாதுகே ச முனிஹி தே அபிக்யாம். அந்த சடகோபன்ற மகர்ஷி இருக்கிற முனின்றது வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று பேரு. முனிகி மனநசீலாக இருந்திருக்கிறவா முனிகி. இதுக்கு முன்ன ரிஷிகின்ற வார்த்தையை சொல்லி சொன்னார். இப்ப முனிகின்ற வார்த்தையை சொல்ற. தமிழின் தாஞ்ச பாதுகான்னு சொல்லச்சு. அந்த தமிழ் வேதம், இந்த தமிழ் வேதையும் அனாதி, இது நம்மாழ்வார் மூலமாக வெளிப்பட்டதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொன்னார். ரிஷின்ற பாதத்தை சொன்னார். இப்ப சதா எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருக்கவர், எம்பெருமானுடைய திருவடியோடையே ஆசக்தி, அந்த திருவடியோடையே பற்று உடையவராக எழுந்துள்ளிருக்கேன்றதையும் இந்த முனி சப்தத்தினால சொல்றது. அப்போ இந்த பாதுகையை பார்த்து சுவாமி சாதிக்கிறார். உம்முடைய திருநாமத்தையே தரிச்சுண்டு இன்னொரு அற்புதமான ஒரு திருமேனியோட லோகத்துல ஒருத்தர் பிரசித்தமாக்கினவராக இருந்திருக்கவர் அவர் தான் நம்மாழ்வார்னு சொல்ற. நியதம் மணி பாதுகே ததானஹ சமுனிஸ்தே சடகோபயித்யபிக்ராம். அதாவது நம்மாழ்வாருக்கு உண்டான ஏற்றத்தை சொல்றாரு இந்த இடத்துல. இங்க நம்மாழ்வாரத்துக்கு உண்டான ஏற்றம் என்னன்னா திருவாய்மொழி அருளி செய்ததுதான் ஏற்றம். திருவாய்மொழி அருளி செய்ததுக்கு அது எப்படி ஏற்றமாக ஆகும்னாக்க, வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று சுவாமி சாதிக்கிறார். வேதம் சகலோபஜீவியமாக இது அடுத்தது சொல்ல போறேன். இது எல்லாராலையும் அந்த வேதத்தினுடைய உட்பொருளை அறியும் வகையில திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய தமிழ் மறைய அருளி செய்தார். இது நம்மாழ்வாருக்கு உண்டான ஒரு ஏற்றம். அது அந்த நம்மாழ்வாருடைய அவதாரம் எங்கேருந்து பார்க்கணும். இந்த பிராமண கத்திரிய வைசிய சூத்ரால்னு எல்லாம் சொல்லச்சே, இதுல அவதாரம்ன்றது வரைச்சே சூத்ர வம்சத்துல அவருடைய ஆவிர்பாவம். இந்த ஆவிர்பாவம்ன்றதுக்கும் பிறப்புன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆவிர்பாவம்னா தோற்றம்னு அர்த்தம். பிறப்புனாக்க அவளால, அதாவது ஒருத்தருடைய அம்மாவனுடைய கர்ப்பத்துல இருந்து பிறக்கிறது இருக்கு, அது பிறப்புன்னு நாம சொல்றோம். ஆவிர்பாவம்ன்றது தோற்றம். திருப்பாணாழ்வார் பாணர் வம்சத்துல தோன்றினர்.
அவ்வளவுதான். எங்கேயோ இருந்தவரை ஒரு பாணர் வம்சத்துல இருந்த தம்பதிகள் அந்த திருப்பாணாழ்வார எடுத்து போய் வளர்த்து அவள்ல ஒத்தராக இருந்தார். ஆகையால அந்த பிறப்புனால அவள்லாம் அயோனிஜாள், ஒருத்தருடைய யோனியில இருந்து பிறந்தவர் இல்ல, அவள்லாம் நித்தியசூரிகள். இவ வளர்க்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட எந்தெந்த குலத்துல எப்படி எப்படி வளர்ந்திருக்காளோ அப்படி எப்படி அந்தந்த தர்மத்தை அவ பின்பற்றுபவர்களாக இருந்தா. இது ஒரு பெரிய விசாரம். மதுரகவி ஆழ்வார் மிக உயர்ந்த பிராமண வம்சத்துல சேர்ந்தவர். அவர் எப்படி நம்மாழ்வார ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார், நம்மாழ்வார் சூத்ர வம்சத்துல தோன்றினவர் என்றெல்லாம் கேட்டு இவளுடைய ஒரு அயோனிஜர் இவாளுக்கெல்லாம் அந்த பிறப்புன்றது யோனியினால ஏற்பட்டதில்லைன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்றார். அவருடைய வைபவத்தை, நம்மாழ்வாருடைய வைபவத்தை எல்லாம் சொல்லி சொல்றார். இப்போ எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பிராமணோ முகமாசீத், பிராமண அந்த விராட் புருஷனுடைய முகத்துல இருந்து உண்டானார்கள் அப்படின்னு கொடுக்குற. பாஹுராஜன்ய கிருதா, கத்திரியர்கள்லாம் அந்த பாஹு அந்த விராட் புருஷனுடைய அந்த பாகுல இருந்து கைகள்ல இருந்து உண்டானவர்கள். ஊரு ததஸ்தி வைசியான்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானுடைய தொடையிலிருந்து உண்டானவர்கள் வைசியர்கள். பெருமாளுடைய திருவடியிலிருந்து உண்டானவர்கள் பத்யாகும் சூத்ரோ அஜாயத என்று உபனிஷத்து சொல்லிருக்கு. அந்த பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்ற ஒரு வம்சம் இருக்க, அந்த வம்சத்துக்கு ஏற்றம் கொடுக்கணும்னு பெருமாள் பாதுகா தேவியும் நினைச்சாளாம். அதுக்காக தானே நம்மாழ்வாராக அந்த பெருமாள் திருவடியோட சம்பந்தம் பெற்ற அந்த வம்சத்துல அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் தெளிவை ஏற்படுத்துறார் என்பதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். தொதுபாஸ்ரித பாதஜாத வம்ச பிரதிபத்தியை, தொதுபாஸ்ரித தொச்சப்தத்தினால உன்னை ஆதாரமாக கொண்டது. அதாவது பெருமாளுடைய திருவடியே கூட பாதுகை தான் ஆசிரிச்சிருக்குன்னு சொல்லி கூட சொல்லலாம் போல இருந்துருக்கு. இங்க ஆதார ஆதேய பாவம்னு சொல்லச்சே சமஸ்த சேத்தனா சேத்தனங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் பெருமாள். ஆதேயம் அவராலே தாங்கப்படுவதாக இருப்பது சமஸ்த சேத்தனா சேத்தனங்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையும் தாங்குபவளாக இருப்பவள் பாதுகா தேவி. ஆகையால அந்த பாதுகா தேவியை ஆதாரமாக கொண்டதாக இருந்திருக்கிற பாதம் அந்த திருவடியில தொதுபாஸ்திரித பாத ஜாத வம்ச பிரதிபத்தியை, அந்த திருவடியில இருந்து தோன்றிய ஒரு வம்சம் இருக்க, அந்த வம்சத்துக்கு ஒரு மேன்மையை கொடுக்கணும், ஒரு கௌரவத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக பாதுகா தேவியே என்ன பண்ணிருக்கான்னா ஆழ்வாராக நம்மாழ்வாராக அந்த 4ஆம் வர்ணத்தவராக அவதாரம் பண்ணார் சொல்ற. பூமி இந்த வம்சம் இருக்க 4ஆம் வர்ணம், இது ரெண்டுமே எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து தோன்றினவை. இப்போ பூமி எப்படின்னு கேட்டா பூமி தான் முக்கியம். இது கர்ம பூமின்னு சொல்றது. இந்த பூமியில நாம சொர்க்கம், அதாவது யாகம் முதலியவைகளை செய்தோமானால் நமக்கு சொர்க்க பிராப்தி வருது. இந்த பூமியில இருந்துட்டு கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை பண்ணமானாக்க மோட்சம் வருது. இந்த பூமியில இருந்துட்டே எம்பெருமான் திருவடிகளை சரணாகதி பண்ணமானாக்கா நமக்கு மோட்சம் வருது. இப்படி எல்லா பலன்களையும் பெறுவதற்கு ஏற்ற இடமாக திகழ்வது பூமி. இது பூமிக்கு ஒரு ஏற்றம். அதே மாதிரி இப்ப 4ஆம் வர்ணத்தவர்களாக இருந்திருக்காள். அவ என்ன பண்றாருன்னா எல்லா வர்ணத்தவர்களும் அவாவா அனுஷ்டானங்களை பண்ணுவதற்கு உபகாரம் பண்ணிட்டு இருக்கா. ஆகையால அவளுக்கு எல்லா விதமான கைங்கரியம், எல்லாருக்கும் கைங்கரியம் பண்றதுனால
எல்லா வர்ணத்தவர்களாலையும் செய்யக்கூடிய பகவத் கைங்கரியத்துல அவளுக்கும் சம்பந்தம் வந்துடுறது. ஆகையால இந்த வாச்சிக்க காரியம் செஞ்சு பிராமணாளுக்கு உபகாரம் பண்ற இப்படி எல்லாம் ஒரு பாதுகையினுடைய மேன்மைய உலகுக்கு தெரிவிப்பதற்காகவே அந்த திருவடி எம்பெருமானுடைய திருவடியினுடைய மேன்மையும் உலகத்தார் அறிய வேணும் என்பதற்காகவே அந்த பாதுகா தேவியை நம்மாழ்வாராக அந்த வம்சத்துல அவதாரம் பண்ண. ஆகையால நம்மாழ்வார் வேற இல்ல, பாதுகா தேவி வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒத்தர்தான்றதாக இந்த ஸ்லோகம் மூலமாக அறிவிக்கிறார். நியதம் மணி பாதுகே ததானஹ சமோனிஸ்தே ஷடகோபயித்யபிக்ஷாம் ததுபாஸ்ரித பாதஜாத வம்ச பிரதிபத்யை பரம் ஆததான ரூபம். ஆத்தத்தான ரூபம் பேர் மாத்திரம், பேர் நாமரூபம்னு சொல்றது. பேர் இருந்தா போறாது, எதுக்கு பேர் வச்சோம்னா ரூபம் இருந்தாதான் பேர் வரும், ரூபம் இல்லாததுக்கு பேர் வராது. ஆகையால அதுக்கோசரம் இந்த உத்கிருஷ்டமான ஒரு ரூபத்தை அவர் எடுத்துட்டார், திருமேனியை எடுத்துட்டார்னு சொன்னார். முனினா மணி பாதுகே த்வயா ச பிரதிதாபியாம் ஷடகோபசம்ஞயைவ த்விதயம் சகலோபஜீவ்யமாசீத் பிரதமேன ஸ்ருதிஹ அன்யதஸ்ததர்த்தஹ. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பேர், சடகோபம்னு பேரு, சட்டாரின்னு பேரு. பாதுகைக்கும் அதே பேரு, நம்மாழ்வாருக்கும் அதே பேரு. பேர் ஒண்ணுனால வஸ்துவைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா அப்படின்னு சொல்லச்சு பாதுகா தேவி தான் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணினேர்னு வேற சொல்லிட்டார். ஆனா இப்படி ரெண்டு காரியமா ரெண்டா இப்ப அவதாரம் பண்ணதுனால பாதுகை இல்லாத போல, பெருமாள் ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணதுனால சீவைகுண்டத்துல பெருமாள் இல்லாத போல அங்க பாட்டுக்கு பெருமாள் இருந்திருக்கார். அவருடைய நிலைதான் அதே மாதிரிதான் நித்தியசூரிகளுடைய நிலைதான் இது. இப்படி நித்தியசூரிகளுடைய அவதாரமாக இப்படி ஆழ்வார்கள்லாம் ஆயிட்டாள்னாக்க அங்க நித்தியசூரிகள் பண்ற கைங்கரியெல்லாம் நின்று போயிடுத்தோன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயும் கைங்கரியம் பண்ணிட்டு இங்கேயும் இப்படி அவதாரமும் பண்ணிட்டு இருக்கா. இப்ப உங்க ரெண்டு பேரும் வேற வேற பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப்ப அந்த வேற வேற பேரோட இருக்கச்சே வேற வேற ரூபத்தையும் அடைந்திருக்குங்க. நீங்களே அவதாரம் பண்ணச்சே நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணிருக்க, பாதுகா தேவியாக பெருமாள் திருவடிய ஆசிரியிருக்க, பெருமாள் திருவடிக்கு ஆதாரமாக இருந்துருக்கா. நீங்க ரெண்டு பேர் பண்ற காரியம் என்ன, காரியத்துல ஒரு பேதம் இருக்கும், வேறுபாடு இருக்கணும். அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்ல போறேன். ரெண்டு பேருக்கும் சடகோபத்துவம் சொல்லப்படுறதுன்னா, ஹே மணிபாதுகே சடகோப சம்ஞையா ஏவ, சடாரின்ற ஒரு பேர் இருக்க, அந்த பேருனாலேயே ரெண்டு பேருக்கும் பிரசித்தி ஏற்படுறது. நம்மாழ்வாருக்கு எத்தனையோ பேர் இருந்தா கூட சடகோபன்ற திருநாமம் இருக்க, அதுதான் பிரசித்தமான திருநாமமாக இருக்கு. அதே மாதிரி பாதுகைக்கு எத்தனையோ சொன்னாலும் கூட சடாரின்ற விவகாரம் அந்த திருநாமம் தான் ரொம்ப பிரசித்தமாக இருந்துருக்கு. முனினா துவயாச்ச, முனின்றது நம்மாழ்வார், துவயான்னா ஒன்னால, ரெண்டு பேரும் த்விதயம். ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய காரியம் என்னன்னா த்விதயம் சகலோபஜீவியம்னா, நீ பாதுகையாக இருந்துட்டு பெருமாளுக்கு பிரீத்திகரமாக இருந்தாலும் சரி, அவர் நம்மாழ்வார்ன்ற திருநாமம் சடகோபன்ற திருநாமத்தோட இருந்துட்டு பெருமாள் திருவுள்ளம் உகக்கும்படியாக இந்த பிரபந்தங்களை அருளி செய்து அனுகிரகம் பண்ணாலும் கூட உலகத்தார் எல்லாருக்குமே ஒரு பெரிய அனுகிரக விசேஷத்தை பண்றங்கோ ரெண்டு பேருமா சொல்லி, ரெண்டு பேரும் பண்றங்கோன்னு சொல்ற. ஸ்ருதியில சொல்லச்சே துவே பிரம்மணி வேதித்தவ்யே அப்படின்னு சொல்லச்சே அங்க பரம் அபரஞ்சான்னு எல்லாம் சொல்றீங்க. அங்க சப்த பிரம்மத்துக்கு வரச்சே பரபிரம்மனும் சப்த பிரம்மம் ஒண்ணு பரபிரம்மம் ஒண்ணுன்னு சொல்லச்சு ரெண்டுமே அடைய வேண்டிய வஸ்துக்களாக சொல்ற. அந்த சப்த பிரம்ம பிராப்தின்றது நம்மாழ்வார்னால, பரபிரம்ம பிராப்தின்றது உம்மாலன்னு இந்த உலகத்தார் இருக்கிறவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக தான் சொன்னார். அது எப்படின்னு பார்ப்போம்.
द्वितयं सकलोपजीव्यमासीत् प्रथमेन श्रुतिः अन्यतस्तदर्थः. இங்க நம்மாழ்வார் தான் முனினா மணிபாதுகேன்னு முதல்ல நம்மாழ்வார் தான் சொன்னதுனால நம்மாழ்வாரால அந்த ஸ்ருதி எல்லாருக்கும் உபஜீவியமா ஆயிடுத்து, எல்லாருக்கும் உபயோகமாக ஆகக்கூடியதாக ஆயிடுத்துன்னு அர்த்தம். அதுக்கு என்னது, ஸ்ருதி தர்மத்தை தானே போதிக்கிறது. அது எல்லாருக்கும் உபயோகம் இல்லாத இருந்துட்டு இருக்கான்னா எல்லாரும் தானே வேதம் வேதம்னு சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஆனா அந்த வேதத்துக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, சில தடை இருந்துட்டு இருக்கு. இன்னார் தான் அத்தியனம் பண்ணலாம், இன்னார் அத்தியனம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிருக்கு. யாருக்கு உபநயனம் செய்வதற்கு தகுதி இருந்துட்டு இருக்கோ, உபநயனம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி இருக்கோ, அவாதான் வேதாத்தியனம் பண்ணலாம்னு சொல்லிருக்கு. மீதி பேருக்கு அந்த வேதாத்தியனம் பண்ணுவதற்கு தகுதியே இல்லாத போயிடுச்சு. அப்ப அத்தியனம் பண்றதுக்கு தகுதி இல்லாத போயிடுச்சுன்னாக்க அந்த வேதத்தினுடைய ரசத்தை எப்படி அவளால அனுபவிக்க முடியும்? அவளால அனுபவிக்க முடியாத இருந்துருக்கா, அத்தியனம் பண்ண முடியாது, ஐயோ நமக்கு பண்ண முடியாத போயிடுத்தேன்னு கேதத்தோட இருந்துருக்கா. அவளுக்கு அவளாலையும் அந்த வேதத்தினுடைய ரசத்தை அனுபவிப்பதற்கு ஒரு பெரிய காரியம் பண்ணிருக்கார் நம்மாழ்வார். திருவாய்மொழி என்கிற ஒரு தமிழ் மறைய அருளி செய்து இதன் மூலமாக அந்த திருவாய்மொழிய திருவாய்மொழி எல்லாரும் அனுசந்தானம் பண்ணலாம். இப்படி அனுசந்தானம் பண்ணுவனாக்க வேதாத்தியனம் பண்ணாக்க என்னென்ன புருஷார்த்தங்கள் சம்பவிக்குமோ அத்தனை புருஷார்த்தங்களையும் இந்த திருவாய்மொழியினுடைய அத்தியனத்தினாலேயே எல்லாரும் பெரும்படியாக பண்ண, அந்த வேதத்தை சகலோபஜீவியமாக எல்லாருக்கும் பயன் தர வல்லதாக ஆக்கினவர் நம்மாழ்வார். பிரதமேன ஸ்ருதிஹி, இதுதான் நம்மாழ்வார் பண்ண அதாவது பாதுகாதேவி நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணின ஒரு உபகாரம், பெரிய உபகாரம் என்று சொல்ற. அந்யதா ததர்த்தஹ, வேதத்தின் விழுப்பொருளாக சொல்லப்படுவது எம்பெருமான் தான். தான்மறைகள் தேடி ஓடும் செல்வன் என்று பெருமாளை சொல்றோம். அந்த மறைகள்னு சொல்லக்கூடிய வேதத்துல பிரதிபாத்தியமாக இருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடியை காண்பிச்சு கொடுத்து எல்லாருக்கும் இதுதான் சகலோபஜீவியம், இந்த வேதம் சொல்றது கூட இந்த பெருமாள் தான், இந்த பெருமாளுடைய திருவடி தான் நம்ம ஆசிரியிக்க வேண்டியது. ஆகையால இந்த பெருமாள் திருவடியை காண்பிச்சு கொடுத்தவர் பாதுகாதேவி. இப்ப இதனால வேதத்தின் விழுப்பொருளாக இருந்திருக்கிற பெருமாள் சகலோபஜீவியம் எல்லாராலையும் ஆசிரியிக்க தகுந்தவராக ஆரையர்னு சொல்ற. வரதராஜஸ்தவத்துல கூரத்தாழ்வான் அருளி செய்யற, ஏஷ ஈஷயிதி நிர்ணயந்திரயி பாகதேயரஹிதேஷு நோதிஷேத் ஹஸ்திதாமனி ந நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்துவிதி. யார் ஈஸ்வரன், பிரம்மாவா ருத்ரனா விஷ்ணுவா யாருன்னு தெரியலையே. வேதத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லிருக்க. அப்போ வேதாத்தியனம் பண்ணினவா எல்லாருமே பரமபுருஷன் யாருன்றத தெரிஞ்சுப்பாளா என்று கேட்டா, அங்கேயும் பாக்கியம் பண்ணினவா யார் உண்டோ அவளாலதான் இந்த சாட்சாத் அந்த தேவ பெருமாள் தான் சர்வேஸ்வரன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அத்தியனம் மாத்திரமே போராததாக இருக்கு. எத்தனையோ பேர் அத்தியனம் பண்ணி கூட இந்த ஸ்ரீயப்பதியான நாராயணனையும் மீதி தேவதைகளுக்கு சமானமாக நினைக்கிறார். அவளால இவன் தான் சர்வேஸ்வரன்றத அறிந்து கொள்ள முடியாதபடி இருந்துருக்கா அவள்லாம். ஆகையால சர்வேஸ்வரன் யாருன்னு தீர்மானம் பண்ணணும்னாக்க அத்தியனம் மாத்திரம் இருந்தா போறாது, அதுக்கு ஒரு பாக்கிய விசேஷம் வேணும்னு சொல்ற. ஹஸ்திதாமனின் அநிர்ணயத்துக்கோ தேவராஜ மயம் ஈஸ்வரஸ்துதின்னு இப்படி கம்பீரமா சேவை சாய்க்கிற தேவ பெருமாளை பார்த்து ஒருத்தர் யாரானா ஒருத்தர் வந்து சேவிச்சுட்டாள்னாக்க
அவ அத்தியனம் பண்ண வேண்டாம், திருவாய்மொழி சேவிக்க வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம். அவ எல்லாரும் தீர்மானம் பண்ணி தீர்மானமா சொல்லிடுவா, இந்த தேவப்பெருமாள் தான் சர்வேஸ்வரன், அவருக்கு மேல யாரும் கிடையாதுன்னு சொல்லிடுவான்னு சொல்றார். அந்த ரீதியில இதே பாதுகாதேவி நம்மாழ்வார் ரெண்டு பேருமே லோகோபகாரத்துக்காக தான் அவதரிச்சிருக்கா. அந்த பாதுகாதேவி நம்மாழ்வாராய் இருந்து அந்த வேத ரசத்தை எல்லோரும் இந்த அந்தணரந்தியர் எல்லையின அனைத்துலகும் நொந்தவரே முதலாகன்னு ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் அனுபவிக்கிறதுக்காக அந்த திருவாய்மொழின்ற தமிழ் வேதத்தை அருளி செய்தார். அந்த வேதத்தின் விழுப்பொருளாக இருந்திருக்கிற எம்பெருமான எல்லாராலையும் அறியும்படியாக பண்ணினவள் பாதுகாதேவி. இங்க நாவல் பாகத்துல பிரம்மோத்சவம் எல்லாம் நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு புஷ்ப பல்லக்கு உற்சவம் நடக்க போறது, விசேஷமா நடந்துட்டு இருக்கு. எல்லா உற்சவம் கம்பீரமான வேத பாராயணம். ஒவ்வொரு நாளும் பெருமாள் உபய வேதத்தையும் திருச்செவி சாத்தினர். அதுல ஒருத்தர் வந்திருந்தார், வேத பாராயணத்துக்கு வந்தார், நன்னாதான் சொல்லியிருந்தார், எல்லாம் பண்ணார். அவருக்கு என்னமோ தோணல, சடாரி சாய்க்கச்சே கையை கட்டிண்டு தலையை மாத்திரம் வணங்கினார். இது பரம புருஷார்த்தமான ஒரு விஷயத்த நமக்கு காண்பிக்கிறா. அந்த பையன் சின்ன பையன், அதுக்கு தெரியல. அப்புறம் மறுநாள் கூட்டு நான் சொன்னேன், இன்னொரு பையன்கிட்ட சொல்லி சொன்னேன், இந்த சடாரி சாய்க்கச்சே கையை கோப்பணும்பா, வெறும கையை கட்டிண்டு நிக்க கூடாதுன்னு சொன்னேன். அடுத்த வேலையில இருந்து மாத்திட்டான் அந்த பையன். அந்த சடாரியே கூட பெருமாளை காண்பிக்கிறவர். அந்த வேதத்தின் விழுப்பொருளை இதோ இப்ப நீ அத்தியனம் பண்ணிட்டு, இப்ப நீ பஞ்சாதி முடிச்சுட்டு இருக்கிய, பாராயணம் பண்ணிட்டு இருக்கிய. இந்த பாராயணத்துல சொல்றது எல்லாம் என்ன தெரியுமா? வேதாட்சராணி யாவந்தி படித்தானி த்விஜாதிபி தாவந்தி ஹரிநாமானின்னு. இது முழுக்க எம்பெருமானுடைய திருநாமம் தான்டா. இதோ உங்க எழுந்தருள் இருக்கிற அவருடைய திருநாமம் தான்றத நமக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே தான் அந்த சடாரி சாய்க்கிறார். அந்த சடாரி சாட்சி, இது நான் சொல்ற வார்த்தை எல்லாம் வேற யாரையோ சொல்லல, யாரையோ ஸ்தோத்திரம் பண்ணல, இதோ இங்க நீர் எழுந்தருள் இருக்காரு, இவர் தான் ஸ்தோத்திரம் பண்றது நீயும் தெரிஞ்சுக்கோன்றத நமக்கு தெரியப்படுத்துறது. ஆகையால பாதுகாதேவி அந்நதா ததர்த்தா சகலோபஜூவியம் ஆசிரியத்துன்னு சொல்லணும். ஆகையால த்விதயம் சகலோப, இது ரெண்டும் நம்மாழ்வாரால வேதம் சகலோபஜீவியமாச்சு, பாதுகாதேவியினால வேதத்தின் விழுப்பொருளாக சொல்லப்படுகிற எம்பெருமான் எல்லாராலையும் அனுபவிக்கக்கூடியவராக, எல்லாரும் எம்பெருமானுடைய கடாட்சத்தை பெறுவதற்கு காரணமாக இருந்துருக்க. அதுதான் பாதுகாதேவியினுடைய விசேஷம். இப்படி ரெண்டு பேருமா ரெண்டு ரூபத்திலையும் பாதுகாதேவி அனுகிரகம் பண்றான்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ற. அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் பாதுகாதேவி, அதாவது நம்மாழ்வார் ரூபத்துல இருந்துருக்கிற பாதுகையினுடைய அனுகிரகமும், சாட்சாத்தாகவே பாதுகையாக இருந்துள்ள பாதுகாதேவியினுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். முனினா மணி பாதுகே த்வயாச்ச பிரதிதாபியாம் ஷடகோபசம்ஞயைவ த்விதயம் சகலோபஜீவ்யமாசீத் பிரதமேன ஸ்ருதிரன்யதஸ்ததர்த்தः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.